ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஐபிபிஎஸ் வந்து கிளர்க் போஸ்டிங்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளர்க் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து போஸ்டிங் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு வந்து எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 894 போஸ்டிங் கிட்ட நமக்கு வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. 2 பேங்க் வந்து இன்னும் வந்து அவங்களுடைய எவ்வளோ போஸ்டிங் அப்படின்ட்டு போஸ்டிங் நீடட் அப்படின்ட்டு இன்னும் சொல்லலை. ஓகேங்களா, ஒன்று வந்து இந்தியன் பேங்க்கு, இன்னொரு வந்து யூகோ பேங்க். ஓகேங்களா, இந்த 2 பேங்க்கும் வந்து இன்னும் எவ்வளோ போஸ்டிங் நீடட் அப்படின்ட்டு சொல்லலை. ஸோ அப்படி சொன்னாங்க அப்படின்னா நமக்கு போஸ்டிங் மட்டுமே தமிழ்நாடுக்கு வந்து அவங்க எவ்வளோ போஸ்டிங் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலான்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்டிங் வந்து இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப 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 நம்ம நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட பேஷன் வந்து பேங்கிங் போகணும் அப்படின்ட்டு இருக்குன்னா டெஃபினட்டாக இந்த ஜாபை வந்து அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து 21/8/2025 வரைக்கும். ஓகேங்களா, 1/8/2025 21/8/2025 வரைக்கும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸுன்ட்டு 2 இருக்கும். ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுன்ட்டு 2 இருக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து October 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சாலிடாக 2 மந்த்ஸ் இருக்குது. ஸோ 2 மந்த்ஸில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். ஸோ இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் இது எல்லாமே 1 by 1 சொல்கிறேன். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ப்ரிலிமினரி முடிஞ்சோடனே மெயின்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துலேயே வந்து நமக்கு மெயின்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போனா வித்தின் ஒரு அக்டோபரில் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நவம்பர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க. நவம்பர் எண்டு போல் உங்களுக்கு என்ன இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா ஓகே இங்கே இருக்குது. ஸோ ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 28 இயர்ஸ். ஓகேங்களா, அதாவது நீங்கள் வந்து 2/8/1997 அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகேங்களா, 97க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 1/8/2005 நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரி பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரி. ஓகேங்களா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 28 இயர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் வந்து SC STயாக இருக்கீங்க அப்படின்னா +5 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 33 இயர்ஸ். ஓபிசின்னு பார்த்தீங்கன்னா +3 இயர்ஸ், 31 இயர்ஸ். இதே வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து +10 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ரிலாக்ஸேஷன். ஸோ நார்மலாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெலாம் என்ன ரிலாக்ஸேஷன் பீரியட் கொடுக்குறாங்களோ அதே தான் வந்து உங்களுக்கு இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். சரி, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், மேம் நான் இப்போ தான் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன், லாஸ்ட் செம் எழுதியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 21/8/2025 உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும், லாஸ்ட் செம்மோட ரிசல்ட் வந்துடும் அப்படின்னா நீங்களும் இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கணும். ஓகே, ஃபைனல் செமஸ்டருடைய ரிசல்ட் வந்து உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு, ஏஜ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC STயாக இருந்தீங்க அப்படின்னா 175 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இதே அதர் ஃபார் எல்லாருக்குமே ரெஸ்ட் ஆஃப் SC ST
அதுக்கப்புறமா பிடபிள்யூ அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுமே வந்து 175 தான். ஓகேங்களா. ஓபிசி அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன கேஸ்ட் இருக்குது, ஜென்ரல் கேட்டகரி, இவங்க எல்லாருமே வந்து என்ன தான் எவ்வளோ தான் பே பண்ணணும்னா 850 rupees நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் எவ்வளோ 175 rupees ஃபீஸு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபீஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி வந்து உங்களுக்கு மொத்தம் 3. ஓகேங்களா. 3 செஷன் இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், அப்புறமா நியூமெரிக்கல் எபிலிட்டி, அப்புறமா ரீசனிங் எபிலிட்டி. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 30 கொஷின் 30 மார்க்கு, நியூமெரிக்கலில் 35 மார்க்கு, ரீசனிங்கில் வந்து 35 கொஷின் 35 மார்க்கு, டோட்டலாக 100 கொஷின்ஸ் 100 மார்க். ஓகேங்களா. இதில் நம்மளுடைய பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செஷனுக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். நியூமெரிக்கல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்டிகுலர் கட் ஆஃப், இது எல்லாமே வந்து அவங்க ஒரு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கட் ஆஃப்க்கு மேலே இருந்தால் தான் ஓவரால் கட் ஆஃப் அவங்க வந்து கன்சிடர். ஓவராலில் நீங்கள் நல்ல மார்க் ஒரு செஷனில் வந்து நீங்கள் வந்து நிறைய 30 எடுத்துகிட்டு இன்னொரு செஷனில் வெறும் 10 தான் எடுத்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த கட் ஆஃப் எல்லாமே நீங்கள் இது பண்ணியிருக்கணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து டைம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செஷனுக்கும் டைம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஈச் டெஸ்ட்டுக்கும் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 20, இதுக்கு 20, டோட்டலாக வந்து 1 hour. ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும். இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டியும் ரீசனிங் எபிலிட்டியும் வந்து நம்மளுடைய மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நம்மளுடைய ஏரியா பொறுத்து. நம்ம இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கோன்னா தமிழும் நமக்கு வந்து ஆட் ஆகிடும். கொஷின் வந்து தமிழ்லேயும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஜிகே வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா. மற்றது எல்லாமே ஜென்ரல் இங்கிலீஷு, ரீசனிங், ஆப்டிடியூட் எல்லாமே அதே தான். இங்கிலீஷ் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும். மற்ற லாங்குவேஜஸ்லாம் மற்ற டெஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஓன் மீடியம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பாருங்கள். ஈச் இதில் வந்து 40 அதாவது ஜிகே, ரீசனிங்கு, இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே 40 கொஷின்ஸு. ஆப்ஸில் மட்டும் 35 கொஷின்ஸு. ஆனால் இங்கே மார்க் மட்டும் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகிருக்கும். 40 கொஷின்ஸ் ஆனால் மார்க் வந்து என்னது 50 மார்க்கு. 40க்கு 40 இது வந்து 1 மார்க்கு இதுக்கு கொடுக்குறாங்க. ரீசனிங் வந்து 40 ஆனால் 60. இங்கே 35, இங்கே 50. டோட்டலாக மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு. ஸோ இங்கேயுமே வந்து செஷன் கட் ஆஃப் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் செப்பரேட் டைமு. டோட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 hours வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நான் சொல்லியிருந்தேன்ல, அதுதான். இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி, இங்கிலீஷு, அதுக்கப்புறமா தமிழ் 3 இதில் இருக்கும். இதே புதுச்சேரியில் வந்து உங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளம் இதில் எல்லாமே வந்து பாண்டிச்சேரி பீப்புள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில். ஸோ இந்த மாதிரி அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ, அதுக்கப்புறமா வந்து சிக்னேச்சர். ஓகேங்களா. இருங்க அதை எடுத்துடுறேன் நான். டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள். ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், அதுக்கப்புறமா உங்களுடைய லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அதுக்கப்புறமா எஸ்எஸ்எல்சியோட 10th மார்க் ஷீட்டு. இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தந்த சைஸில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக அவங்க என்ன சைஸில் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதே சைஸ்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ 10th மார்க் ஷீட்லாம் ரொம்ப டிம்மாலாம் இருந்துச்சுன்னா அவங்க வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதேபடி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள்
வச்சுருக்கீங்க, இப்போ பழைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா எடுத்த சர்டிஃபிகேட்டான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா இப்போ கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் புது சர்டிஃபிகேட் வந்து ஓபிசிக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் இன்ஃபர்மேஷன். இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்னா என்ன அப்படின்னா, இங்கேயே அவங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனுக்கு அதே நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி அதுக்கப்புறமா அதை ஸ்கேன் பண்ணி அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனுக்கு நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது நீங்கள் அது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது ஓகேங்களா. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேக்கன்சி, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, 894 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் வந்து 2 பேங்க் வந்து இன்னும் வந்து கொடுக்கல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யுகோ பேங்க்கும் இந்தியன் பேங்க்கும் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்ட்டு இன்னும் கொடுக்கல. பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு 894, இந்தியன் பேங்க்கும் யூகோ பேங்க்கும் வந்து அவங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ எங்களுக்கு நீடட் அப்படின்ட்டு கொடுக்கல. ஸோ நம்மளே ஒரு 50-50 போட்டால் கூட கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 1000 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு பேங்க்குமே வந்து எனக்கு இவ்வளோ பீப்புள் வேணும் அப்படின்ட்டு டோட்டலாக அவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் வேணுமோ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து நம்ம இப்போ எஸ்எஸ்சிக்கு படிச்சுட்ருக்கோம், சேம் பேட்டர்ன் தான். கொஞ்சம் வந்து பேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீசனிங்ஸ்லாம் பார்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா இதுவுமே ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உள்ளே நுழையிறதுக்கு சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யாராவது அப்ளை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவசரமாக போய் அப்ளை பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் வரீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் அனுப்புகிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.